வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு யாரை பற்றி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தருக்கு பிறந்த நாள், 45வது பிறந்த நாள். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஆக்சுவலாக டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 7/7/2026. யாரோட பர்த்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம தலை தோனிக்கு தான் பிறந்த நாள். தலை தோனினாலே உங்களுக்கு தெரியும், மாசு, வெயிட்டு, கெத்து. அவரோட லைஃப்பை தான் அவருக்கு அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி 45வது பிறந்தநாளாக வந்துட்டார். வாட் ஏ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். ரிட்டையர் ஆகிட்டார். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ரிட்டையர் ஆகிட்டார். இந்த T20 கூட சென்னை சூப்பர் கிங்ஸில் கூட பெருசாக ஆடலை. ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் எல்லாருக்கும் அவருக்காக தான் வெயிட்டிங். அவர் ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, அவரோட என்ட்ரன்ஸுக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. நமக்கு நம்ம 90s கிட்டோட கல்ச்சரல் ஐக்கான்னு சொல்லலாம் தோனி. அந்த வேர்ல்டு கப்பு ஜெயித்தது இதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்டு. அதனால தான் அவர் லைஃப்பை பார்க்கலான்ட்டு போனேன். உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 2011 வேர்ல்டு கப்லாம் நான் ஆல்மோஸ்ட் 7th படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அந்த சேனலை ஓப்பன் பண்ணி நைட் 11 மணிக்கு என்னமோ கேம் முடிஞ்சுது. இப்போ செம்மையாக இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் 1 டவுன் தான் இறங்குவார்னு நினைக்கிறேன். அதில் 1 டவுன் ஆர் 2 காம்பீர் 97 ரன் அடிப்பார். ஒரு 1 டவுன் விக்கெட்டை இறங்கினோடனே நம்மால் அடி நடிச்சு 91 ரன்னு. காம்பீர் இடையில அவுட் ஆகிடுவார். யுவராஜ் 4 ரன் அந்த மாதிரி அடிச்சிருப்பார். அன்றைக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். அதுக்கு முன்னாடி தோனியோட அந்த ஃபோட்டோவெல்லாம் நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி பர்சல் வைக்கிறது, இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். தோனியை பார்த்து நிறையா பேர் விக்கெட் கீப்பிங்கெல்லாம் நான் நிற்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். அவரை பற்றி இன்றைக்கி பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? நம்ம கல்ச்சரல் ஐக்கான். இன்னொரு கல்ச்சரல் ஐக்கான் இந்த ரொனால்டோ மாதிரி இவர் 7 பயங்கரமான நம்பர் எடுத்திருக்கிறாரு. இவர் தான் அந்த நம்பர் 7 பாருங்களேன், ஜூலை 7வது மந்த்து 7வது நாள் பிறந்திருக்கிறதுனால 7 எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால அவரை பற்றி தான் எனக்கு பேசலான்ட்டு. ஆக்சுவலாக பிறந்தாருன்னா 1981 ஜூலை 7 பிறந்திருக்கிறாரு. ராஞ்சி, ஜார்க்கண்ட் ராஞ்சி, அப்போ பீகார் மாநிலத்தோட இருந்திருக்கு. சாதாரண ஃபேமிலியில் தான் பிறந்திருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு அக்கா, இவருக்கு கூட பிறந்த ஒரு அக்கா, ஒரு அண்ணன், பெரிய அண்ணன் இருக்கிறாங்க. ஒரு காலனிக்குள்ளே பிறக்கிறார். காலனி மீன்ஸ் அவங்க அப்பா பம்ப் ஆப்ரேட்டர். அது லோ லெவல் பம்ப் ஆப்ரேட்டர், டெக்னீஷியன் மாதிரி சொல்லலாம் தெரியுமா. மெக்கான் ஒரு பம்ப் கம்பெனியில் லோ லெவலில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ CRI பம்ப்ஸ் இருக்கு இல்லைன்னா, அது லோ லெவல் டெக்னீஷியன். அந்த ஃபிட்டிங் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, செக் பண்ணி குவாலிட்டி, இது மாதிரி இருக்கிறதுலே லோ லெவல் பம்ப் ஆப்ரேட்டராக இருக்கிறாரு. அப்போ தான் 3வது சன்னா தோனி பிறக்கிறாரு. பிறந்தோடனே அவர் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் தான் படிக்கிறாரு. வித்யா மந்திர், ஜவஹர் வித்யா மந்திருங்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. ஆனால் அப்போ இன்ட்ரெஸ்ட் எதுலன்னா ஃபுட்பால், கோல் கீப்பரில் இன்ட்ரெஸ்ட்டு. அவர் PT வாத்தியார் பார்த்துட்டு, நீ நல்லா கீப்பிங் பண்ணுறேன், நம்ம டீம் கீப்பர் வேணுமே, விக்கெட் கீப்பர் ஆகிடுறியா? ஃபுட்பால் கீப்பருக்கு இந்தியாவில் மவுஸ் இல்லை, விக்கெட் கீப்பிங்க்கு தான் இந்தியாவில் மவுஸு. ஏன்னா இந்தியா கிரிக்கெட் அதிகமாக ஆடுற நாடு. காலேஜில் போகிறாரு, நல்லா ஆடுறாரு. சில டைம் அவங்க வீட்லேயே வேணாம் படிடா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த படத்தில் தோனி அன்டோல்டு ஸ்டோரி கூட ஒரு மூவி வந்துச்சு, சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடித்தது. அதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவங்க அக்கா கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி தோனியை விளையாட வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் முடிக்கிறாரு. அடுத்து ரஞ்சி இதெல்லாம் ஆடுறாரு. கொஞ்சம் நேஷ்னல் டீமில் ஆடினோடனே ரயில்வே ஜாப் கிடைக்குதுங்க. ரயில்வே ஜாப் கிடைக்குதுன்னா அதுக்கும் போகிறாரு. ஏன்னா கிரிக்கெட்டில் பெருசாக அப்போ இன்கம் எதுவும் வரல. ரயில்வே ஜாப், கவர்மெண்ட் ஜாப், ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் சேலரி ஒர்க் பண்ணுற ஒரு ஃபாதருக்கு கவர்மெண்ட் ஜாப்னா எவ்வளோ பெரிய போஸ்ட்டு. இவருக்கும் கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படின்ட்டு TTR, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வெஸ்ட் பெங்கால் கிட்ட TTR சேர்றாரு. சேர்ந்துட்டு அப்படி நீங்கள் எல்லாமே அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு நமக்கு ஏற்ற மாதிரி கதையும் நமக்கு என்ன புரியுதோ அதை வச்சு நான் சொல்கிறேன். TTR ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் ஒர்க் பண்ணோன்னா அவர் மனசு அங்கே இல்லை. சம்பளம் வருது, மாதம் ஆனால் அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபாயோ 40,000 ரூபா சம்பளம் வருது. ஆனால் அவர் ஃபுல்ஃபில் ஆகலை.
காலையில் போகிறாரு, ஒர்க் போகிறாரு, டிக்கெட் செக் பண்ணுறாரு, எக்ஸாமின் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு மன நிறைவு இல்லை. என்னடா எப்படியே போகுது, நம்ம என்னென்னமோ நினச்சோமே அப்படின்னு போகுதுன்ட்டு ஒர்க்காக முடிவு பண்ணி அவர் சீனியர்கிட்ட பேசிட்டு வேலையை விட்டு ஃபுல் டைமாக இறங்குறாரு. ரெண்டுமே பார்க்க முடியல. அதில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸ் போகிறது எல்லாமே பாதிக்குது. மறுபடியும் ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு இந்தியா டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிறாரு. ஆல்மோஸ்ட் 2003 இந்த இதில். அதுக்கு வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்தியா ஏ டீம் இதுலாம் அவர்னால சரியாக ஆட முடியல. அப்புறம் வந்து ஒருக்கா பாகிஸ்தானை வந்து அடி போட்டு துவைக்கிறாரு. அதில் ஃபார்ம் ஆனவர் தான். அங்கே ஆரம்பித்தது தான். அங்கேருந்து யாருனாலே அவரை ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் இதில் வந்து என்ன முக்கியமானா அந்த ரிஸ்க் எடுத்தார பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஜாப்பு, சேஃபான கம்ஃபர்டபுளான ஜாப்பு. நம்ம இந்தியா டீம் விராட் கோலியோட அண்டர் 18 வளர்ந்த நிறையா பேர் வந்து ஜடேஜா மட்டும்தான் ஒரே ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் ஈக்குவலாக வந்தது. மற்ற எல்லாருமே வேறு வேலைக்கு போயிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடச்சுன்னு அதுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம கிரிக்கெட்டுக்கு தான் போகணும், அந்த வேலையை நம்ம கிரிக்கெட்டில் சாதிப்போம், ஒரே வழி தான், திரும்பி வர்றதெல்லாம் வழியில், நீ போகணுன்னா அதுக்கு தான் போகணுங்கிற மாதிரி போய் இப்போ அந்த டயத்தில் அந்த ரிஸ்க் எடுக்கலைன்னா அந்த தோனி கிடச்சிருக்க மாட்டார். எந்நேரம் ஏதாச்சும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டிடிஆரோ இல்லை ப்ரொமோஷன் ஆகி சீனியர் மேனேஜர் அந்த மாதிரி இருந்திருப்பார். உலகத்துக்கு இவ்வளோ பெரிய தோனிங்கிற அந்த இதுவே இருந்திருக்காது. அந்த ஒரு செகண்ட் அவர் யோசித்தார் பார்த்தீங்களா, நான் கிரிக்கெட்டு தான் என்னோட பேஷன், இதுதான், இங்கே தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சாரு பார்த்தீங்களா. அதான் அவரோட டேர்னிங் பாயிண்ட்டு. அது முடிச்சுட்டு இன்னொரு ஃபஸ்ட்டில் அவர் வந்து ஃப்ளைட்டில் தான் பார்க்குறாரு. அந்த படத்தில் பார்த்தாலும் கூட தெரியும். ஃப்ளைட்டில் பார்த்து ஒன்று சச்சின் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. ஆனால் இவங்க ஆட்டோகிராஃபை கேட்கல. அப்புறம் இவரை பற்றி சொல்லி ரெஃபரன்ஸ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் பண்ணுறப்ப வந்து அவங்க என்கரேஜெல்லாம் பண்ணுறாங்க, இந்த மேட்ச் நீ நல்லா பண்ணுவேன். அப்போ வந்து தோனி வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகலை. யங் வயசு குறைவான பையன், சின்ன பையன், கஷ்டப்பட்டு உள்ள டீமுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அங்கே நிரூபிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டீமுக்குள்ளே வர்றாரு. வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து கார் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் கொஞ்ச நாள் மைண்ட் அப்செட் ஆகிட்டு வேறு ஆப்ஷனே இல்லை, நமக்கு இருக்கிறது ஒரே காதல், கேம்ன்ட்டு ஃபுல்லாக இறங்கி அந்த இதை மறக்கிறதுக்காக ஃபுல் ஃபோக்கஸை கிரிக்கெட்டில் போட்டு நிறைய ஜெயிக்கிறாரு. அடுத்து வந்து கேப்டன்சி கிடைக்குது. 2007 இந்த கப்பு ஜெயிக்கிறாரு, T20. அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார். 2001 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறார். அதான் ஆஃப்டர் 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சது. T20 ஒன் டே வேர்ல்டு கப் T50. அதுக்கப்புறம் ஒன்றாமே ஜெயிக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு கிடச்சது பெரிய பாக்கியங்கிற மாதிரி. இந்தியாவில் எத்தனை ஃபேன்ஸ் வேணாலும் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா நம்மளை அடித்து தும்சம் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்களேன், அப்போ தோனி ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்புறம் வந்து இடையில வந்து அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணுறாங்க, சாக்ஷி. அந்த டம்ளர் டீ எடுத்துகிட்டு வாமா, சாக்ஷி. ராஜ்பிரியன் செம்ம ஃபேமஸ் பண்ணி விட்டார் சாக்ஷியை. எப்படி மீட் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அந்த 23 2000 அந்த லவ் ஃபெயிலியர் ஆகினப்போ அப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகி கிரிக்கெட்டில் இருக்கிறாரு. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணுறாங்க. அதே ஹோட்டலில் சாக்ஷியும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, சாக்ஷி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தோனியும் ஒரே காலனியில் இருந்திருக்கிறாங்க. இவங்க அப்பாவும் தோனி அவங்க அப்பாவும் ஒரே கம்பெனியில் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சனால அந்த காலனி வீட்டில் இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல இருந்துருக்குறாங்க. அப்போ தெரியும் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன பொண்ணில் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு 2வது அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தப்போ அப்புறம் வெளியே வேறு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி நாள் அந்த சாக்ஷி அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் ஃபுல் டைமும் ஒர்க் பண்ணல, கற்றுக்கிறதுக்காக ஹோட்டல் ரிசப்ஷன் அந்த இதில் வந்து கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. லாஸ்ட் டே அன்னைக்கு மீட் பண்ணுறாங்க. எப்படின்னா, தோனியோட மேனேஜரும் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, சாக்ஷியோட ஃப்ரெண்டு. மீட் பண்ணப்போ தோனி வந்திருக்குன்னு அவனை இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறுங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கட்ட வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா, இன்னாருன்னு அப்போவே எழுதி வச்சு எப்படியோ அந்த மீட் பண்ணாமல் கூட போயிருக்கலாம். அந்த 1 மணி நேரம் லேட்டாகி வந்திருக்கலாம் தோனி. இல்லை இவங்க ஒர்க் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு கிளம்பியிருக்கலாம். இவங்கெல்லாம் நம்மளோட பேசுவாங்களா, இப்போ தோனி பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த விதி வந்து 2 பேர்த்தையும், காலத்தின் விதி
சேர்த்து வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வேர்ல்டு கப்பு சென்னை ஐபிஎல் ஜெயிச்சார், கப்பு ஜெயிச்சார், 5 தடவை சிஎஸ்கே ஜெயிச்சு கொடுத்தாரு. வேறு லெவலு. எனக்கெல்லாம் சிஎஸ்கே அந்த கப்பு ஜெயிச்சதோட நான் அது கூட ரெகுலராக பார்க்க மாட்டேன், காலேஜ் வந்ததுக்கப்புறம் பார்க்கல. ஆனால் இது ஜெயிச்சார் பார்த்தீங்களா வேர்ல்டு கப், அது வந்து இன்னும் இப்போ நடந்தது என் மனசுக்குள்ளேயே இருக்குது. நம்மலாம் அப்படி இருந்திருந்தால் நம்மளும் கிரிக்கெட்லாம் விளையாடலான்லாம் ஆசைப்பட்டேன். ஆனால் அது வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் வந்து பாருங்களேன் எப்படி நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் உங்கள் கிட்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புவீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒர்க்கில் ஏதாச்சும் கனெக்ஷன் புஷ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு ஒர்க்கில் நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒர்க்கில் கஷ்டம் இருக்கும், ஆனால் எல்லாருமே உழைக்கிறோம். அது மாதிரி தோனிக்கு வந்து அதிர்ஷ்டம் ப்ளஸ் லக். ஆனால் அவர் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து கோடியில் ஒருத்தர், நம்ம வந்து தெருக்கோடியில் ஒருத்தர்னு சொல்லக்கூடாது. நம்மளும் 1000ல் ஒருவர் மாதிரி தான். நம்மளும் ஒர்க் பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். ஒர்க் பண்ணுறது நம்ம கஷ்டம் கையில் இருக்குது. டிசிப்ளினோட முடிஞ்ச அளவுக்கு துக்கம் அப்செட் எல்லாமே வருது. இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து தோனி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் முன்னாடி வந்திருக்காரு. லவ் பிரேக்கப்பு, டிடிஆர் வேலை கிடச்சி விட்டு ரிஸ்க் எடுத்து அவங்க அப்பாவோட சண்டை கட்டி தான் விட்டுருப்பார், நான் ஃபுல்லாக அது பார்க்குறேன்னு. அதெல்லாம் விட்டு ரிஸ்க் எடுத்ததுனால தான் அவ்வளோ வந்தார். நம்மளும் அது மாதிரி ப்ராப்பராக நமக்கானது நமக்கு வந்தே சேரும். அதனால் நம்ம ஒர்க்கை ப்ராப்பராக கொண்டு போகணும். இது வந்து எனக்கு நான் சொல்லிக்கிறது. அதனால் செல்வன் ஷோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோட்டல் லெஜண்ட், ஹோட்டல் லைஃப். தோனியோட லைஃப் வந்து அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஒன்று யாராலையும் தோனியை மறக்க மாட்டோம். கிரிக்கெட் இருக்க வரைக்கும் தோனிங்கிற பேர் இருக்கும். அதனால வந்து தோனியை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும். நம்மளும் நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்து எப்படி கொண்டு வரது, இல்லை நம்ம கிட்ஸோட வாழ்க்கையை ஸ்போர்ட்ஸ்லேயோ படிப்புலையோ எப்படி அவங்களுக்கு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டானது கொண்டு வரதுன்னு பார்க்கணும். செல்வன் ஷோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.